Hey guys, we are here with another story. Welcome you all. நீ வழக்கம் போல ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண. ஸோ இது ஒரு 25 வயசு பையனோட ஸ்டோரி. அவன் நல்லா படித்து ஒரு நார்மலான ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு போகிறான். ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் அவனுக்கு தேவையானதை அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அவன் டெய்லி அவனோட வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டு வரான். அவனுக்கு சொல்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது, அம்மா அப்பா யாருமே இல்லை, அவன் ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு டயர்டாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் ஒரு 4 சப்பாத்தி போடுறான். சப்பாத்தி போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது பார்த்தாக்கா அவன் ப்ரிப்பேர் பண்ண 4 சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தியை காணும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுறான். மறுநாள் திரும்பவும் அதே மாதிரி டின்னரை ப்ரிப்பேர் பண்ணுறான். இந்த தடவையும் ஒரு சப்பாத்தி மிஸ்ஸிங். ஸோ திரும்பவும் அவன் கண்டுக்கல. அப்புறம் சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிடுறான். ஸோ தேர்ட் டே திரும்பவும் அதே மாதிரி ஒரு சப்பாத்தியை காணாமல் போயிடுது. ஸோ போய் இன்னைக்கு எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது ஒரு எலி அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த 4 சப்பாத்தியில் ஒன்று எடுத்துக்குது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக இவன் போய் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு, ஓ நீ தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கியா, உனக்கு வேறு வேலை இல்லையா, நானே கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாரிச்சு அதில் வர வருமானத்தில் டெய்லி ஒரு 4 சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ என்னென்னா அது ஓசியில் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கோவப்பட்டு கேட்குறான். அப்படி கேட்டதுக்கு அந்த எலி என்ன சொல்லுது, ஏன் நீனா ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே, உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, யாரு அப்படின்னு கேட்டால், கௌதம் புத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்த சொல்லுது அந்த எலி. சொன்ன உடனே நீ போய் அவர்கிட்ட உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உனக்கு சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்டு அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நம்ம நாளைக்கு கிளம்பலாம், அவர் தேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிடுறான். டிசைட் பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு அவன் வேலைக்கு போகாமல் இப்படியே போயிட்டுருக்கான். அந்த அந்த எலி சொன்ன இடத்துக்கு அவன் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டாயிருது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ரொம்ப இருட்டாக இருக்குது. அதுக்கு மேலே அவனால் அந்த பயணத்தை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு வீட்டில் போய் அவன் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி நான் இங்கே இருந்துக்கலாமா, இன்றைக்கி நைட்டு மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் அந்த மாதிரி ஒருத்தவரை பார்க்குறதுக்காக போகிறேன், இதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாக இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சரிப்பா நீ இருந்துட்டு போ அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த வீடு நல்ல வசதியான குடும்பம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அம்மா அந்த பையனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது, ஏன் நீ அவரை பார்க்க போகிற அந்த கௌதம் புத்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும் போது அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ அங்கே போய் எனக்காக ஒரு கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, என்னோட பொண்ணு அவள் பேச மாட்டேங்கிறா, அவளுக்கு கல்யாண வயசாயிருச்சு, இவ்வளோ பெரிய பொண்ணாயும் அவளால் பேச முடியல, அவள் ஊமையாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன் என்னோட பொண்ணு பேசலை, எப்போ பேசுவா அப்படின்னு எனக்காக நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அந்த பையன், கண்டிப்பாக நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவனோட அந்த பயணத்தை அவன் கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூ பண்ணிட்டு போகிறப்ப நிறைய மவுண்டெயின்ஸு ஃபாரஸ்ட்லாம் வருது. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தவர் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய முடி பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மவுண்டெயினில் இந்த பையனால் ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது, இதை எப்படி நம்ம க்ராஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் அவன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் இந்த மவுண்டெயினை க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே என்கிட்ட ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் இருக்குது, இந்த வச்சு நீ அந்த மவுண்டெயினை க்ராஸ் பண்ணி நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன் இதை க்ராஸ் பண்ணி போகிற அப்படின்னும் கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது, நான் கௌதம் புத்தை பார்க்க போகிறேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்ன உடனே, அப்படியா சரி, நான் உன்னை இங்கேருந்து நான் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் என்கிட்டயும் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஸோ நீ எனக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது,
இந்த மாதிரி நான் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக நான் இங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கான வே வந்து எனக்கு கிடைக்கல, அது வழி எனக்கு கிடைக்கல. ஸோ எப்படியாச்சும் நான் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகணும். அது எப்படி போகிறது மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு வா. ஏன்னா நான் 1000 வருஷமாக நான் இங்கே வந்து தவம் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதுனால நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அவன் மவுண்டனை கிராஸ் பண்ணி போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவன் போயிட்டு இருக்கும்போது இப்போ பிளெயின் ஏரியாவுக்கு வந்துட்டான். பட் இன்னும் அவன் வந்து அந்த புத்தர்கிட்ட ரீச் ஆகலை. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி ஒன்று வருது. ஸோ அந்த ஆறில் வந்து எப்படி போகிறது, நம்ம இது ஆழமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்கே வந்து என்னென்னா ஒரு ஒரு டார்டைஸ், ஒரு ஆமை வந்து வருது. ஸோ அந்த டார்டைஸ் என்ன பண்ணுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இங்கேருந்து அந்த சைடு உனக்கு க்ராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது முதுகு மேலே உட்கார வச்சுக்கிட்டு க்ராஸ் பண்ணி விட்டுருது. அது விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குது. அப்போது அவன் திரும்பியும் அதே மாதிரி நான் கௌதம் புத்தர்கிட்ட பார்க்க போகிறேன், ஸோ எனக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி நான் சொல்யூஷன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து எப்போ ட்ராகனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு வா. நான் ரொம்ப வருஷமாக இந்த ஆறில் இருக்கேன், ஆனால் எனக்கு ட்ராகனாக ஆகணும், அதுதான் என்னோட இது, அது நான் எப்போ ஆகுவேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுது. ஸோ உடனே ஓகே ஷியோர், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல, நான் கண்டிப்பாக உனக்கு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போனோடனே அட் லாஸ்ட் ஹீ ரீச் தட் பிளேஸ். அதை ரீச் பண்ணிடுறான். அந்த மாதிரி அந்த கௌதம் புத்தரையும் பார்த்துட்றான். பார்த்துட்ட உடனே அவர்கிட்ட போய் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட வரவங்க வந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின் தான் கேட்கணும், அதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கௌதம் புத்தர் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அங்கே வச்ச உடனே இந்த பையனுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அவன் சந்தித்தது 3 பேர். ஏற்கனவே அவனோட கேள்வி இருக்குது அவன் மனசில். ஸோ மொத்தமாக சேர்த்தா ஒரு 4 கேள்வி வந்துடும். ஸோ இதில் எதை விடுறது, எதை கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் அவன் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபைன், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம், நம்மளோட நம்ம லாஸ்ட்டாக நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 கேள்வியை வந்து மற்றவங்களுடைய கேள்வியாகவே அவன் கேட்குறான். ஸோ முதல்ல வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த டார்டாய்ஸ் வந்து எப்போ ட்ராகன் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அது வந்து அதோட அந்த மேலே ஓடு இருக்கும் இல்லையா, அந்த டார்டாய்ஸோட ஓடு, அது எப்போ அதை ரிமூவ் பண்ணுதோ அப்பயே அது ட்ராகனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த ஒருத்தர் தவம் இருந்தார் இல்லையா, அவர் வந்து எப்போ ஸ்வர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட இருந்த அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை வந்து விட்டுற சொல்லு, அவரு கண்டிப்பாக ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது அந்த பொண்ணு வந்து எப்போ பேசும் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த பொண்ணுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அந்த பொண்ணு உடனே பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3த்தையும் கேட்டுட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் திரும்பி கிளம்பி வரான். வர வழியில் அந்த டார்டாய்ஸ் கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறான். அதே மாதிரி அதை ஓட ரிமூவ் பண்ண உடனே அது ட்ராகனாக மாறுது. அப்புறம் அந்த முனிவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை வந்து விட்டுருங்க, நீங்கள் ஸ்வர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு, ஸ்வர்க்கத்துக்கு போயிடுறாரு. அப்புறம் வந்து வர வழியில் அந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் போய் அந்த அம்மாட்ட சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே பேச ஆரம்பிக்குது. அது ஒரு வசதியான குடும்பம் அப்படின்றதுனால அவனோட லைஃப்பும் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் தன்னலமா இல்லாம எப்ப மற்றவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சானோ அப்பயே வந்து அவனுக்கு எல்லாமே நல்லதா நடந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் அவனோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் moral ஆஃப் த ஸ்டோரி, ரைட்? Yes, of course, you got it. Okay, thank you guys for watching. We will meet you soon in the next video. Bye bye. Bye guys.